இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக எப்போதும் வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டிக்கொள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணமேனா ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதில் இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வக்ர காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 2024 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட ஒரு 119 நாட்கள், அதாவது 4 மாதங்கள். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. ஸோ இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி வக்ரம் அப்படின்னா என்ன? கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது தங்களுடைய சுழற்சி வேக மாறுபாட்டினால சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வை தான் வக்ரம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோங்க. ஆனால் வக்ர காலங்களில் கிரகங்கள் உண்மையிலேயே பின்னோக்கி வருவதில்லை. அதே போல் வக்ர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் என்பது கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கிரகங்கள் சூரியனை விட்டு வெகு தூரத்தில் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு விலகி தனது சுய வேகத்தில் அந்த கிரகம் சுற்றும். அப்போது ஒரு கிரகம் தனது சுய வேகத்தில் சுற்றும் பொழுது, அதுவும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் இருந்து தனது சுய வேகத்தில் சுற்றும் போது அந்த கிரகங்கள் கூடுதல் பலம் என்பது பெறுங்க. சரி, இந்த குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும், அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகளை பார்க்கலாம். கடகம் அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் 4வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவாருங்க. கடகராசிக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கடகராசிக்காரர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள், அதாவது இரக்க குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. ஒரு விஷயத்தை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அதே போல் எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு, பயணப்பிரியர். அதே போல் நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சியை உடையவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள். அதே போல் பெரும் பதவி என்பதை வகிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்களாக இருப்பாங்க. அரசியலிலும் அரசாங்கத்திலும் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களாக இருப்பாங்க. சரி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி தான் லாபஸ்தானத்துக்கு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 மாதங்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. அதே அந்த குரு வீட்டில் ராகு பார்த்திங்க அப்படின்னா வக்ரகதியில் ராகு பகவான் இருக்கார். அதே போல் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பாருங்கள் தற்போது வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அப்போது வருட கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வக்ரகதியில் இருக்குது. பொதுவாக வக்ரம் பெற்ற ஒரு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பலம் அப்படிங்கிறது பெறும். ஒன்று, வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஒரு பலனை தாமதமாக சேர்ந்து அது உறுதியாக செய்யும். அதே போல் வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய அந்த ஆதிபத்திய ரீதியிலும் ஒரு காரக ரீதியிலும் ஒரு மனிதனுக்கு ஈர்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில். அப்போது கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் 11வது இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கும் பொழுது இந்த லாபஸ்தானம் பார்த்திங்க அப்படின்னா பலம் பெறும். இந்த ஒரு காலகட்டத்தில் 11ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும்.
குரு பகவானுடைய காரகத்துவங்கள் என்பது பலம் பெறும் இந்த காலகட்டத்தில். அப்போது 11ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வை சொல்லக்கூடிய ஒரு ஒரு சுமூகமான ஒரு இடம் பாருங்கள் அப்படின்னா 11ஆம் இடம். அதே போல் லாபஸ்தானம் 11ஆம் இடம். இந்த இடத்துல புத்திரகாரகன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 4 மாதங்கள். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுது அப்படின்னா அந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் பலன்களை உறுதியாக செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த காரக ரீதியில் நமக்கு நிறைய பிரியங்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் ஒரு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 11ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பணத்து மேலே ஒரு பிரியம் அப்படிங்கிறது இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படிங்கிறது தெரியும். அதே போல் உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பண இருப்புங்கிறது அதிகமாகும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் வராத பணம் எல்லாமே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே போல் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது மாறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் என்பது நடக்கும். அதே போல் வெளிநாட்டு தடை அப்படிங்கிறது விலகும். இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டு மேலே ஒரு அலாதி பிரியம், வெளிநாட்டு மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய்ட்டு நல்லா ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும். அதே போல் லாபஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானமுங்க. எல்லா ஸ்தானத்தை விட லாபம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம் பார்த்திங்க அப்படின்னா வலுப்பெறும் பொழுது அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பிரச்சனை ஒரு இழுபறியாக இருக்குது அப்படின்னா அந்த குரு வக்ரம் பெறும் பொழுது அந்த ஒரு காரகத்துவ வேலையை பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக செய்யும். அந்த 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ஆதிபத்தியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறை காலகட்டத்தில் தூண்டும். அந்த ஆதிபத்தியங்களும் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். ஏதாவது சுலப கடன் கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் எதிரிகள் விஷயத்தில் இருந்த அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறிடும். எதிரிகள் தலையை தெறிக்க ஓடுவாங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்த அந்த வழக்குகள் ரொம்ப சாதகமாக உங்களுக்கு முடியும். நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா வக்ரம் பெற்ற கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் பலன்களை உறுதியாக செய்யும். அதே போல் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியாதிபதி தாங்க அதிர்ஷ்டத்துக்கு உரியவர். பொதுவாக லக்னத்துக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தான் நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவங்க. அப்போது 9ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துல அதுவும் லாபஸ்தானத்தில் வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அப்போது குரு பகவானுடைய ஒரு காரகத்துவங்கள் எல்லாமே நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளால் பல நிம்மதி கிடைக்கும். நீண்ட கால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பிள்ளைகள் வழியில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது திடீர் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஒரு காலம் பிள்ளைகள் வழியில் சிறப்பு உண்டு. பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு உண்டு. அதே போல் கௌரவக்காரகன் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். அப்போது உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும். அதே போல் மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ நல்லதொரு எந்ததொரு பலன் நடந்தாலும் சுப பலன்களாகவே நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காலங்களும் பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டமான காலம். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில். இப்போது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருக்கார். அதனால் அந்த சனி வக்ரம் பெறும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாவத்தன்மையை குறைப்பார். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். ஏன் அப்படின்னா இதற்கு முன்னால் சனி 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். வக்ர காலத்தையும் பார்ப்பார். இருந்தாலும் அவர் பார்க்குற ஒரு பார்வை பார்த்திங்க அப்படின்னா வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுதல் பலன்களை கொடுக்காது. இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். வராத படமெல்லாம் வந்து சேரும். பேச்சில் இருந்த கஷ்டங்கள் என்பது மாறும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் என்பது மாறும். இப்படி பல வகையில் பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். கடகராசிக்காரர்கள் குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் மேன்மையான பலன்கள் அப்படிங்கிறத கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல் 9ஆம் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ராகு இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல ராகு இருப்பது அப்படிங்கிறது தகப்பனாருக்கு ஆகாது. அப்படின்னாலும் இந்த வக்ர காலகட்டத்தில் அது 9க்குரியவன் வக்ரம் பெறுகின்றார். அப்போ தகப்பனார் வழியில் இந்த சங்கடங்கள் எல்லாமே தீரும்.
பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும். அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் பெருகும். அதே போல் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம். அந்த ஒரு வீட்டாதிபதி வக்ரநிலை பெறுகின்றார். அப்போ உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு வக்ரகதியில் தான் இருக்கார். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத பாருங்கள், கண்கூடாக பார்க்க முடியும். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சில திருப்பங்கள், ஒரு சில முன்னேற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமுங்க. இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் அப்படிங்கிறது தானாகவே நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நன்மையில முடியும். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பொதுவாக 11ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் சொல்லக்கூடியது தான் இந்த 11ஆம் இடம். இந்த இடத்துல சுபகிரகம் பத்திரமா வந்துட்டு வக்ரநிலை பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படி சொல்ல முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நன்மையில முடியும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் பூர்த்தி அடையும் கடகராசிக்காரர்களுக்கு. ஓகேங்களா? அப்போது வாழ்க்கை பல வருடமாக இருந்த பிரச்சனைகள் கூட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த ஒரு மனக்குறை நீங்கும். அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லதொரு திருப்புமுனைங்கிறது இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வகர காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்டில் ராகு வக்ரகதியில் இருக்கார். அதனால் இந்த ஒரு காலம் அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதாவது எதிர்பார்த்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு நிறைவேறப் போகுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வகர காலகட்டத்தில். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.